இந்திய எல்லைப் பகுதிகளுக்குள் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் மூன்றாவது நாளாக தாக்குதல். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் உடனுக்குடன் 400 ட்ரோன்களை சுட்டுத் தள்ளிய இந்திய ராணுவம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி நகரங்கள் மீது இந்தியா ஏவுகணை மூலமாக தாக்கியதாக தகவல். நூர்கான் உள்ளிட்ட 3 விமான தளங்கள் மற்றும் சியால்கோட் நகரத்தின் மீதும் இந்தியா அதிரடி தாக்குதல். காஷ்மீரில் பூஞ்ச், ரஜௌரி, பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் மின் தடை. பத்தான்கோட் உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இந்தியா சுட்டு வீழ்த்திய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரானவை. வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களை ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவுத்துறை தகவல். பாகிஸ்தான் வான்வெளியை மூடாமல் பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல். குருத்வாரா, தேவாலயங்களை நோக்கி ட்ரோன்களை வீசி இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி என்றும் இந்தியா குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் சம்பாவில் நேற்று இரவு அத்துமீறி எல்லை தாண்ட முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று வீடியோவை வெளியிட்ட எல்லை பாதுகாப்பு படை. காஷ்மீரின் ரஜௌரியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்க முயன்ற நிலையில் நடவடிக்கை. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனின் பாகம் விழுந்து வீட்டில் தீ. பெண் உட்பட 3 பேர் காயம். பஞ்சாபில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய 6 தமிழ்நாட்டு மாணவர்கள் டெல்லி இல்லம் திரும்பினர். மிகவும் பயத்துடன் இருந்ததாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. பயமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் கேட்டதில்லை, பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தடவை அனுபவிக்கிறப்ப பயமாக தான் இருந்துச்சு. வீட்டில் பேரண்ட்ஸ் அழுவுறதுலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த பயத்தில் நாங்கள் சரி கிளம்பி வந்துட்டோம். என்ன தான் ஆகுதுங்க. ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வழக்கம் போல் இருக்கும் என்று பொதுத்துறை வங்கிகள் உறுதி. பணம் செலுத்தக்கூடிய இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது. வீதியில் தேவைக்கு அதிகமாக வாங்கி மக்கள் இருப்பு வைக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். இந்தியாவில் அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற சூழ்நிலையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேட்டி. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி. ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, தேச ஒற்றுமையை போற்றக்கூடிய வகையில் நடைபெறும் என்று பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்கவும் அழைப்பு. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். மைதானத்தில் மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. பாகிஸ்தானுடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் வீர மரணம். ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் உயிரிழந்தார். IPL தொடர் ஒரு வாரத்திற்கு மட்டுமே ஒத்திவைப்பு என்று BCCI அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
தர்மசாலாவில் இருந்து ஜலந்தர் வழியாக ரயில் மூலமாக டெல்லி வந்தடைந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி அணி வீரர்கள். பாகிஸ்தானுக்கு நிதி ஒதுக்க சர்வதேச செலாவணி நிதியத்தில் வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா கடும் எதிர்ப்பையும் மீறி $1 பில்லியன் நிதியை பாகிஸ்தானுக்கு ஒதுக்க ஒப்புதல். எல்லையோர மாநிலங்களில் உள்ள 32 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை மூட பாதுகாப்பு கருதி மத்திய அரசு நடவடிக்கை. இந்திய எல்லைப் பகுதிகளுக்குள் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் 3வது நாளாக தாக்குதல். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் உடனுக்குடன் 400 ட்ரோன்களை சுட்டுத் தள்ளிய இந்திய ராணுவம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி நகரங்கள் மீது இந்தியா ஏவுகணை மூலமாக தாக்கியதாக தகவல். நூர்கான் உள்ளிட்ட 3 விமான தளங்கள் மற்றும் சியால்கோட் நகரத்தின் மீதும் இந்தியா அதிரடி தாக்குதல். अटैक हुआ है नूर खान बेस पे, देख ले. காஷ்மீரில் பூஞ்ச், ரஜௌரி, பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் மின் தடை. பத்தான்கோட் உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இந்தியா சுட்டு வீழ்த்திய ட்ரோன்கள் துருக்கியில் தயாரானவை. வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களை ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவுத்துறை தகவல். பாகிஸ்தான் வான்வெளியை மூடாமல் பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல். குருத்வாரா தேவாலயங்களை நோக்கி ட்ரோன்களை வீசி இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி என்றும் இந்தியா குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் சம்பாவில் நேற்று இரவு அத்துமீறி எல்லை தாண்ட முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று வீடியோவை வெளியிட்ட எல்லை பாதுகாப்பு படை. காஷ்மீரின் ரஜௌரியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்க முயன்ற நிலையில் நடவடிக்கை. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனின் பாகம் விழுந்து வீட்டில் தீ. பெண் உட்பட 3 பேர் காயம். பஞ்சாபில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய 6 தமிழ்நாட்டு மாணவர்கள் டெல்லி இல்லம் திரும்பினர். மிகவும் பயத்துடன் இருந்ததாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. பயமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் கேட்டதில்லை, பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தடவை அனுபவிக்கிறப்ப பயமாக தான் இருந்துச்சு. வீட்டில் பேரண்ட்ஸ் அழுவுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த பயத்தில் நாங்கள் சரி கிளம்பி வந்துட்டோம். என்ன தான் ஆகுதுன்னு. ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வழக்கம் போல் இருக்கும் என்று பொதுத்துறை வங்கிகள் உறுதி. பணம் செலுத்தக்கூடிய இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது. வீதியில் தேவைக்கு அதிகமாக வாங்கி மக்கள் இருப்பு வைக்க வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். இந்தியாவில் அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற சூழ்நிலையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேட்டி. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி.
ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, தேச ஒற்றுமையை போற்றக்கூடிய வகையில் நடைபெறும் என்று பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்கவும் அழைப்பு. கேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். மைதானத்தில் மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. பாகிஸ்தானுடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் வீர மரணம். ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் உயிரிழந்தார். IPL தொடர் ஒரு வாரத்திற்கு மட்டுமே ஒத்திவைப்பு என்று BCCI அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தர்மசாலாவில் இருந்து ஜலந்தர் வழியாக ரயில் மூலமாக டெல்லி வந்தடைந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி அணி வீரர்கள். பாகிஸ்தானுக்கு நிதி ஒதுக்க சர்வதேச செலாவணி நிதியத்தில் வாக்கெடுப்பை புறக்கணித்த இந்தியா. கடும் எதிர்ப்பையும் மீறி $1 பில்லியன் நிதியை பாகிஸ்தானுக்கு ஒதுக்க ஒப்புதல். எல்லையோர மாநிலங்களில் உள்ள 32 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை மூட பாதுகாப்பு கருதி மத்திய அரசு நடவடிக்கை.